Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Hindustan Institute of Technology and Science, a hub of innovation, technology and skills. Admissions open now. Apply today. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. இதுக்கப்புறம் நான் பண்ண மாரி யாரும் ரசிகர் அது மாரி பண்ணக்கூடாது. மாநாட்டுக்கு போனோமா, நம்ம தளபதியை பார்த்தோமா, அது வந்த மாதிரி இதுக்கு மேல இருக்கணும். நான் இப்ப பண்ணதால இந்த தப்பு வந்து எவ்வளவு நியூஸ் எல்லாருக்கும் பரவுது. இது நான் பண்ண தப்பு தான், ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ரேம்ப் ஓரமா நாங்க நின்றுக்கிறேன். தளபதி வந்த உடனே நான் ரேம்ப் மேல ஏறி மேல நடந்து போனேன். ஓடும் போது பவுன்சர் எனக்கு கீழே போட்டுருவாரு. கீழே போட்டோன்னே கெட்டியமா கம்பி பிடிச்சிக்குவேன். எனக்கு ஒன்றும் ஆகல. தேவையில்லாத தளபதி மேல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. நான் தான் என்னதான் தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞருடைய தரப்புல புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புகாரின் அடிப்படையில விஜய் அவர்கள் மீதும் பவுன்சர்கள் மீதும் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க 3 பிரிவின் கீழே. நான் வந்து இது சால்வா விட்டுலாதான் நினைச்சேன். அவங்களே அது பெருசா அவங்களே அந்த கேஸ் கொடுக்கறது போறது வருது அவங்களே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தான் உயிர்ந்தேன், இதுக்கப்புறம் நான் தான் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு சொல்லிட்டு நான் ஆதாரத்தை எல்லாமே நான் ப்ரூவ் பண்ணிட்டு எல்லாமே காமிச்சு விட்டேன். இது வந்து எதுக்குதான் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. சீக்கிரங்க இந்த இடத்துக்கு போனா இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு, எதனா இதை பண்ணியே அவங்களுக்கு தீர்றான். கொஞ்சம் இந்த தப்பு எதனா மரத்து மேல ஏறான், இந்த தப்பு இவருக்கு மரத்து மேல ஏறான் சொல்லிட்டு எதனா ஒரு அணில் ஏறுது அப்படின்னா நிறைய பேர் பண்றாங்க. அதெல்லாம் முக்கியம் தவறு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் ரேம்ப் மேல ஏறி போனது என் தப்பு தான். ஆனா இனிமேல் அது யாரும் பண்ணக்கூடாது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 2 நாட்களாக, அதாவது மதுரையில விஜய் அவர்களுடைய மாநாடு நடந்ததற்கு பிறகு அந்த விஜய் நடந்த ரேம்ப் வாக் அந்த வேலை இருந்து ஒரு இளைஞர் பவுன்சர்களால் தூக்கி எறியப்பட்ட அந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இந்த சம்பவம் தொடர்பாக இளைஞர் ஒருவர் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்கிறாரு. ஆனா தூக்கி எறியப்பட்ட அந்த இளைஞரை நான் தான் அப்படின்னு மற்றொரு இளைஞர் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. யார் அந்த இளைஞர் அப்படிங்கிறதுலே பல்வேறு கேள்விகள் எழுது. இந்த சூழல்ல தான் ஒரு நபர் நம்மோட இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம்னா, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? மதுரை மாநாட்டுல நிஜமாவே என்ன நடந்துச்சு? நான் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் வட்டம் சரவணம்பக்கம் கிராமத்துல இருந்து பேசுறேன். நான் வந்து 20ஆம் தேதி 8 மணிக்கு நைட்டு மாநாட்டுக்கு நாங்க புறப்பட்டோம், கிளம்பணும். மறுநாள் காலைல 8 மணிக்கு நான் மாநாட்டுல இருந்து அங்க காலைல இருந்தேன். ரேம்ப் ஓரமா நான் தான் அங்க ரேம்ப் ஓரமா நான் அங்க நின்றுக்கிறேன். தளபதி வந்த உடனே நான் ரேம்ப் மேல ஏறி மேல நடந்து போனேன். ஓடும் போது பவுன்சர் எனக்கு கீழே போட்டுருவாரு. கீழே போட்டோன்னே கெட்டியமா கம்பி பிடிச்சிக்குவேன். எனக்கு ஒன்றும் ஆகல. தேவையில்லாத தளபதி மேல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் எதுவும் நான் தான் அது ரேம்ப் மேல இருந்து கீழே வருது. நானே உண்மை சொல்லிட்டேன். இது வந்து நானே பொய் நியூஸா வந்து எல்லாம் சொல்லுகிறாங்க. அது வந்து யாரும் நம்ப கூடாது. இது நானே சொல்லிட்டேன் உண்மையா. இதை நான் தான் இந்த ரேம்ப் மேல இருந்து. ஆக்சுவலா நீங்க எதுக்கு ஏறினீங்க? அந்த கம்பி மேல ஏற்கனவே கிரீஸ் எல்லாம் தடவி வச்சிருந்தாங்கல்ல, நீங்களே ஏறி இருக்க கூடாதுல்ல? நான் ஒரு தளபதி பார்க்கலான்னு ஆர்வத்துல ஏறிட்டேன். ஏறி போகும்போது பவுன்சர் எனக்கு கீழ் தூக்கி போட்டுருவாரு. நான் கெட்டியமா கம்பி பிடிச்சிக்குவேன். நான் தளபதி அப்பயும் என்ன சொன்னாருன்னா, அந்த பவுன்சர் பேக் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாரு. அப்புறமா அந்த பவுன்சர் பேக் பின்னாடி வந்துருவாரு. ஓகே, இப்ப அந்த தூக்கி போட்டப்போ உங்களுக்கு எந்த அடியும் படலையா? எனக்கு ஒரு அடியும் படல. நான் தான் என்னதான் தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞருடைய தரப்புல புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புகாரின் அடிப்படையில விஜய் அவர்கள் மீதும் பவுன்சர்கள் மீதும் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க 3 பிரிவின் கீழே. நீங்க உங்க சைட்ல இருந்து என்ன விளக்கம் கொடுக்குறீங்க? அந்த நபர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சா? நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணீங்களா? நான் வந்து இது சால்வா விட்டுலாதான் நினைச்சேன். அவங்களே அது பெருசா அவங்களே அந்த கேஸ் கொடுக்கறது போறது வருது அவங்களே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தான் உயிர்ந்தேன், இதுக்கப்புறம் நான் தான் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு சொல்லிட்டு நான் ஆதாரத்தை எல்லாமே நான் ப்ரூவ் பண்ணி எடுத்து எல்லாமே காமிச்சு விட்டேன். இப்ப எல்லாமே என்ன நம்பிட்டாங்க இது நான் தான் சொல்லிட்டு. ஏற்கனவே தாவேக தரப்புல நிறைய கேள்விகள் எழுது. ஒரு சின்ன மாநாடு நடத்தினா கூட பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுது அப்படிங்கிறது. நீங்க தாவேக்கல உறுப்பினரா இருக்கீங்களா? அதெல்லாம் நான் இது இல்ல. நான் வந்து தளபதி தொண்டனா கடைசி வரைக்கும் இருப்பேன். நான் தாவேக்கல இந்த பொறுப்பு அதெல்லாம் நான் எதுவுமே இல்லை. அப்போ வந்து நம்ம தாவேக தரப்புல ஒரு மாநாடோ இல்ல ஒரு நிகழ்ச்சியோ ஏதோ ஒண்ணு நடத்துறாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகுது அப்படிங்கறத நீங்க தொடர்ச்சியா செய்தியில பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா, பாத்துக்கிறேன். அப்போ இப்போ நீங்க பண்ண ஒரு சின்ன விஷயம், ஓகே, நீங்க வந்து விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல பண்ணிட்டீங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே. ஆனா நம்ம பண்ணக்கூடிய ஒரு சிறிய தவறு ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவா கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு விஷயமா முன்னெடுக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க இப்போ?
நான் அது வந்து நான் ரேம்போ மேல ஏறி ஓடுறது என் மேல தவறு தான். இதை நான் வந்து இதை நினைக்கல. நான் அப்படியே சால்வா விட்டுலாம். இது கட்சி தொண்டனா அது பண்ணேன். மேல தளபதி மேல இது புகார்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சரி சால்வா விட்டேன். அவங்க தான் ஃபேக் நியூஸ் எல்லாம் போட்டு என்ன கொஞ்சம் ஃபேக் நியூஸா போட்டு தேவையில்லாததான் போட்டுக்கிறேன். எதுக்குதான் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ வந்து நான் தான் உண்மையெல்லாம் தெரிஞ்சு ப்ரூஃப் வச்சு எல்லாம் பார்த்து எல்லாம் இந்த வீடியோ எல்லாம் பார்த்து நான் தான் எல்லாம் ப்ரூஃப் பண்ணி எல்லாம் தெரிஞ்சிச்சு எல்லாருக்குமே. இப்போ தாவேக்க தரப்புல இருந்து யாராவது உங்களுக்கு கால் பண்ணி பேசினாங்களா? விஷயம் நான் போன் பண்ணாரு எனக்கு. அவர் போன் பண்ணி என்னப்பா நல்லா இருக்கிறேப்பா கேட்டாரு. நல்லா இருக்கிறேண்ணா சொன்னேன். சரிப்பா சரிப்பா அண்ணா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கிறாங்களாப்பா கேட்டாங்க. வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கிறேன். நீதான்ப்பா நியூஸ்ல போயிடுங்கிற சரி நல்லா நம்ம தளபதியை கன்ஃபார்ம் ப்ரூஃப் பண்ணி எல்லாம் காட்டிடலாம். சரிண்ணா சொன்னேன். சரிம்மா சொல்லிட்டு அப்புறமா அவர் இது சொன்ன போன் வச்சுட்டாரு. சரி, இப்போ உங்ககிட்ட தாவே புசியானந்த் அவர்கள் கால் பண்ணி பேசினாங்க. அதே மாதிரி இது பொய் அப்படிங்கறது நிரூபிக்கிறதுக்காக தாவேக்கு அந்த சரத்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞரை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இல்லையா பெரம்பலூர்ல, அவங்க சைட்ல ஏதாவது கால் பண்ணி பேசினாங்களா? அதை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அதை பத்தி ஒன்னும் எதுவும் பேசல. இப்ப நான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது எல்லாமே நான் ஆதாரங்கள் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா அவங்க நான் கன்ஃபார்ம் ஆயிட்டு அவங்க இன்னும் ஒண்ணு அந்த தகவல் எல்லாம் இது சொல்லாம இருக்கிறாங்க. ப்ரூஃப் பண்ணி எல்லாம் எதுவுமே அவங்க சொல்ல பாப்போம். ஓகே, இது இவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்திருக்கு. காலையில இருந்து தொடர்ச்சியா நான் இது சம்பந்தமா வந்து பேட்டி கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, உங்க வீட்டுல ஏதாவது சொல்றாங்களா? வீட்டுல எங்க அம்மா எதுவுமே சொல்லல. ஏன்பா போனேன் ஏன்பா மேல ஏன்பா இந்த தளபதி மேல தப்புதான் வரும். ஏன்பா நீ இதெல்லாம் பண்ற இப்பதான்ப்பா ஆட்சிக்கெல்லாம் வராரு. ஏன்பா இந்த இதெல்லாம் பண்றேன் எங்க அம்மா சொன்னாங்க. ஏமா அவங்கத்துல ஏறிட்டமா அப்படின்னு எங்க அம்மாட்ட சொன்னேன். ஓகே, உங்களை மேல இருந்து பவுன்சர்ஸ் தூக்கி போட்டாங்களா? அப்ப விஜய் எப்படி ரியாக்ட் பண்ணாரு? அவர் வந்து விஜய் வந்து கீழே தொங்கி நிற்கிறேன். விஜய் நான் பாக்குறேன். பார்க்கும்போது அந்த பவுன்சர் வந்து பின்னாடி இந்த மாதிரிலாம் தூக்கி போடக்கூடாது அவன் பவுன்சர் சொல்றாரு பொழுது. அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்போசிட்ல பவுன்சர் இருப்பாரு. அவர் எடுத்து சாரி கேட்டாரு. ஓ, அவர் உங்ககிட்ட பவுன்சர் சாரி கேட்டாங்களா? அது ஆப்போசிட்ல இருப்பார் பவுன்சர். அவர் வந்து ரெண்டு சாரி கேட்டாரு. தூக்கி போட்டார்ல அவர் ரெண்டு சாரி கேட்கல. தலைமுறை திட்டணும்னு அவருக்கு பேக் வந்துருவாரு. ஆனா உங்களுக்கு உடல் அளவுல எந்த காயமும் ஏற்படல, நீங்க மிஸ் ஆயிட்டீங்க ஆக்சுவலா. அதெல்லாம் எனக்கு ஒன்னும் ஒரு பிரச்சனை இல்ல. எனக்கு வந்து நான் நல்லாதான் இருக்கிறேன். சோ இது மாதிரி இனிமேலும் நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்க தாவேக கட்சிக்கோ இல்ல உங்க தொண்டர்களுக்கோ அந்த விஜய் ரசிகர்களுக்கோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேக்குறேன். இதுக்கப்புறம் நான் பண்ண மாரி யாரும் ரசிகர் அது மாரி பண்ணக்கூடாது. மாநாட்டுக்கு போனோமா நம்ம தளபதியை பார்த்தோமா அது வந்தமா இதுக்கு மேல இருக்கணும். நான் இப்ப பண்ணதால இந்த தப்பு வந்து எவ்வளவு நியூஸ் எல்லாருக்கும் பரவுது. இது நான் பண்ண தப்பு தான். ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். யூஸ்வலா வந்து இப்போ பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகள் இருக்கு இல்லையா? எந்த மற்ற கட்சிகளை காட்டிலும் தாவேக தரப்புல ஒரு விஷயம் முன்னெடுக்கப்படுது அப்படின்னா அது பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாகுது இல்லையா? எதிர்கட்சி தரப்புல இருந்து பல்வேறு கேள்வி கேட்கிறாங்க, எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. சோ எதனால இந்த மாதிரியான ஒரு சூழல் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இது வந்து எதுக்குதான் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. கட்சிக்காரங்க இந்த இடத்துக்கு போனா எதனா ஒரு குற்றச்சாட்டு எதனா இதை பண்ணியே அவங்களுக்கு தீரலாம். கொஞ்சம் இந்த தப்பு எதனா மரத்து மேல ஏறலாம், இந்த தப்பு இவருக்கு மரத்து மேல ஏறான் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு அணில் ஏறுது அப்படின்லாம் நிறைய பேர் பண்றாங்க. அதெல்லாம் முக்கியம் தவறு. அதெல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் ரேம்ப் மேல ஏறி ஓனது என் தப்பு தான். ஆனா இனிமேல் அது யாரும் பண்ணக்கூடாது. இது இது முழுக்க முழுக்க எதிர்கட்சி தான். இது அவங்க அம்மா பாத்துக்கிறேன். அந்த வீடியோ எல்லாம் கூட பாத்துருப்பீங்க. அவங்க திமுக காரங்க அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க பேட்டி எடுக்கும் போது. அது பின்னாடி பார்த்தா திமுக எல்லாமே எல்லாம் இருக்கும். எல்லாமே பார்த்து கன்ஃபார்ம் ப்ரூவ் பண்ணியாச்சு. எதிர்கட்சி தான் இப்ப எல்லா திட்டம் மட்டும் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு எல்லாமே ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த இப்படி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சு? அது வந்து நான் வந்து அது சாதாரண விட்டுலதான் பார்த்தேன். அவங்க வந்து இந்த வீடியோ போட இது மாரி நான் உயிர்ந்து என்னடா இது வேற யாரே இது போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இதாயிடுச்சு. நான் மாநாடு விட்டு மறுநாள் வந்த உடனே காலையில வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். இது நான் தான் சொல்லிட்டு நான் ரேம்ப் மேலுக்கு வந்து நான் தான் போட்டிருப்பேன். ஓகே, நம்ம தளபதி மேல யாரும் தப்பு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். நிகழ்ச்சியில கலந்துட்டு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. நன்றி. நன்றி. Mritu Towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Hindustan Institute of Technology and Science, a hub of innovation, technology and skills. Admissions open now. Apply today. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.